கோல்டு தான் என்னோட மோஸ்ட் ப்ரிஃபர்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு ஒரு பவுன் வாங்கி வச்சிடலாம்ப்பா, இறக்குமதி கலால் வரி குறைஞ்சிருக்க போது அது எனக்கு பெனிஃபிட் இருக்கு. ஒரு 55,000 இருக்கு, ஒரு 50,000 வருமா? கோல்டோடது தெரியுமா அப்படின்னா இல்லை. ஷேருடைய விலை 100 ரூபாய். பட் இப்போ 100 ரூபாய்க்கு தான் நீங்க விற்க போறீங்களா? இல்லை, 100 ரூபாய் ஷேரை ஒரு 3,000 ரூபாய் கொடுத்து வாங்குவோம். இந்த எக்ஸ்ட்ரா நீ பணத்தை போடுறதுனால இது பல மடங்கு வளரும். இப்போ நம்ம போய் ஒரு பவுன் நகை வாங்குறோம் அப்படின்னா நம்ம போய் கடையில் தான் போய் வாங்க போகிறோம். இப்போ இதை இறக்குமதி பண்ணி நான் வாங்க போகிறது கிடையாது. நீங்கள் இங்கேருந்து அமெரிக்காவில் போய் இந்த டெப்யூட்டேஷனில் வேலை பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து இங்கேயும் டாக்ஸ் கட்டணும், அங்கேயும் டாக்ஸ் கட்டணுமா? நம்ம வந்து ஒரு நிலம் வாங்கி வச்சிருக்கலாம் 1 கோடி ரூபாய்க்கு, நினைச்ச அன்னைக்கு அதை விற்க முடியாது. டாலர் ப்ரைஸஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கு. நம்ம எப்படி கோல்டு வந்து சேஃப்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் அரசாங்கமும் நினைக்கிறாங்க. செல்போனுடைய விலை வந்து இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக குறை. இதெல்லாம் இமீடியட்டாக நம்ம கண்ணில் நம்ம வந்து இங்கே சாமானிய மக்களுக்கு தக்காளி வெங்காயம் வாங்க முடியல, தங்க முடியலன்னு இவ்வளோ நம்ம வந்து அழுதுட்டு இருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் பணம் போட்டிருந்தாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் பிஸ்னஸஸ்லேயே போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு வெளிநாட்டு வருமானத்தை உள்ள கொண்டு வந்துட முடியுமா? அதில் கார்பரேட் செக்டர்ல உங்களுக்கு டாப்ல பிசினஸ் இல்லைன்னா, எனக்கே பிசினஸ் இல்லைன்னா நான் உங்களை வேலைக்கு வச்சு என்ன பண்ண போறேன்? 100 ரூபாய் இன்னைக்கு 1 கிலோ தக்காளி, 2 கிலோ வெங்காயம் 100 ரூபாய் அப்படின்னா தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கும் இல்லாமல் நம்ம சமைக்கவே முடியாது. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் திருமதி CA சுபாஷினி கணபதி அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். பொருளாதார ஆய்வாளர், பொருளாதார வல்லுநர், பட்டய கணக்காளர். இந்த பட்ஜெட் 2024-25 குறித்து பல்வேறு சாதக பாதங்கள் குறித்து நம்ம பேச இருக்கின்றோம். வணக்கம் மேடம். வணக்கம். இன்னைக்கு நான் 1 பவுன் 1 சவரன் எங்கிட்ட இருக்குன்னா இதை வச்சு நான் ஏதாவது போய் அடகு வச்சோ அல்லது அதுலேருந்து ஏதாவது மார்ட்கேஜ் பண்ணி வேற ஏதாவது நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான இருக்கு. இதோட இம்போர்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுக்கான டிஃபரன்ஸ் இருக்குது. 15% 6% இருக்காங்க. இது வெள்ளிக்கும் அக்சஸ், பிளாட்டினம் விட்டுருங்க, அது அடுத்த கேட்டகரி. கோல்டு தான் இன்னைக்கான ஒரு வீட்டுக்கு கல்யாணத்துக்காகட்டும், படிப்புக்காகட்டும், மிடில் இன்கம் குரூப்புக்கான சேவிங்ஸ்ன்னு சொல்ல இன்னைக்கு ஒரு பவுன் வாங்கி வச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறது தான். இந்த இறக்குமதி வரி வந்து கலால் வரி குறைஞ்சிருக்க போது அது எனக்கு பெனிஃபிட் இருக்குமா? நிச்சயமா இருக்கும். பட் இப்போ கஸ்டம்ஸ்ல மொபைல் போன் குறைச்சாங்கன்னா நாளைக்கே அதோட இம்பாக்ட் தெரியும். அந்த மாதிரி கோல்டோடது தெரியுமா அப்படின்னா இல்ல. ஏன்னா இப்ப கோல்டு வந்து நிச்சயமா குறையும். கொஞ்சம் பொறுமை வேணும்ன்றதுதான் நான் சொன்னேன். இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்ப 55,000 இப்ப நீங்க சொன்னீங்க எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா நான் டக்குன்னு ஒரு கோல்டு கொண்டு போய் நான் வச்சு லிக்விடிட்டி பணம் எடுத்துருவேன். அதனால நான் வந்து கோல்டு தான் என்னோட மோஸ்ட் ப்ரிஃபர்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து நம்மளுடைய வீடுகள்ல நம்ம நினைக்கிறோம். நாடு அளவுலயும் அதேதான். ஏன்னா இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் வந்ததுக்கு அப்புறமா மத்த அவங்களோட ரிசர்வ்ஸ் எல்லாம் லாக் ஆயிடுச்சு. இப்ப என்ன சொல்றாங்க, நீங்க தானே அவங்க மேல வார பண்ணி இவ்வளவு தூரம் அவங்களுக்கு எக்கானமி மொத்தமா கிராஷ் பண்ணீங்க, அப்ப இந்த ரிசர்வ்ஸ் ஏன் நாங்க உக்ரைன் கொடுக்க கூடாதுன்ற அளவுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அப்போ அவங்களாலேயே அவங்க சேர்த்து வச்ச ரிசர்வ்ஸை தொட முடியல. இப்போ அதே மாதிரிதான் நம்மளுக்கும் ஹவுஸ் ஹோல்ட்ல நம்ம வந்து ஒரு நிலம் வாங்கி வச்சிருக்கலாம் 1 கோடி ரூபாய்க்கு, நினைச்ச அன்னைக்கு அதை விற்க முடியாது, அடமான வச்சு எடுக்க முடியாது. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கம்பல்சரி ப்ராசஸ். இப்போ நாடு அளவுல பார்த்தோம்னா சைனா வந்து ஹையஸ்ட் கோல்டு ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க, இன்னமும் வாங்கி குமிச்சிட்டு இருக்காங்க. நம் இந்திய நாடும் பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் குவார்டர்ல இது வரைக்கும் வாங்காத அளவுக்கு அவங்க வந்து கோல்டு வாங்கி குமிக்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு கிரைசிஸ் வந்தாலும் நம்மளுடைய டாலர் பிரைசஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கு. பணத்துக்கான அந்த மதிப்பு வந்து குறையக்கூடாதுங்கிறது தான். ஏன்னா இப்ப நம்ம எப்படி கோல்டு வந்து சேஃப்னு நினைக்கிறோமோ அதே மாதிரிதான் அரசாங்கமும் நினைக்கிறாங்க. இப்ப அரசாங்கங்கள் எல்லாம் கோல்டு வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்ப நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸோ ஷூவோ பார்த்தோம்னா ஓகே இது வந்து பர்டிகுலரா போகுதா, ஒரு ஆப்பிள் ஐபோன் போகுதா, ஆப்பிள் ஐபோன் இன்னும் கொஞ்சம் மேனுஃபேக்சர் பண்ண கோல்ட் அப்படி பண்ண முடியாது, லிமிடெட் ரிசோர்ஸ். சோ இருக்கிற ரிசோர்ஸ்ல கம்மியா இருக்கிற டிமாண்ட் ஜாஸ்தி, ஆனா பிரைஸ் ஜாஸ்தி ஆகுது நார்மல் இதுல. சோ இப்போ அதனால இங்க இந்தியால பாத்தீங்கன்னா இப்ப 55,000 எல்லாம் ஒரு பவுன் போய் இதெல்லாம் வந்து ஒரு எட்டாக்கனியா ஆயிடுமா மிடில் கிளாஸ்க்குன்ற மாதிரி ஒரு கவலை இருந்தது. சோ இப்போ வந்து இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி குறைச்சிருக்காங்க. குறைச்சதோடைய இம்பாக்ட் வந்து ஏன்னா இப்போ கோல்டு ஜாஸ்தி ஆச்சுன்னா ஒண்ணு மக்கள் பிளாக்ல ஸ்மக்லிங் போன்ற விஷயங்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டியூட்டி ஜாஸ்தியா இருந்தா டியூட்டி இல்லாம எப்படி வாங்குறதுன்றதுதான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் கோல்டு நான் போய் இப்போ எங்க சகோதரிக்கோ அல்லது எங்க வீட்டுல இருக்கவங்க யாருக்கோ ஒருத்தருக்கோ நம்ம போய் ஒரு பவுன் நகை வாங்குறோம் அப்படின்னா நம்ம போய் கடையில தான் போய் வாங்க போறோம். இப்போ இதை இறக்குமதி பண்ணி நான் வாங்க போறது கிடையாது இல்லைங்களா? அப்ப நான் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி ரன் பண்ணக்கூடியவர்களுக்கு
ஒரு சாதாரணமா தங்கத்தை வாங்கக்கூடியவங்களுக்கு இதுல என்ன பெனிஃபிட்? சோ இப்போ நீங்க சொன்னதே தான். இப்ப நீங்க இறக்குமதி பண்ண போறது இல்ல. பட் இப்போ விலை ஜாஸ்தியா இருந்தா நகை கடைக்காரர்களும் இறக்குமதி பண்ண மாட்டாங்க இல்லையா? சோ இப்போ எனக்கு எவ்வளவு வேணுமோ நான் அவ்வளவுதான் பண்ணுவேன். இப்போ எனக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி குறைஞ்சதுனால விலை கம்மியா இருந்துச்சா நான் நிறைய இறக்குமதி பண்ணுவேன், நிறைய உற்பத்தி பண்ணுவேன். சப்ளை ஜாஸ்தி ஆச்சுன்னா விலை வந்து ஆட்டோமேட்டிக்கா குறையும். அதுதான் அதோட லாஜிக். ஆனா இப்ப என்னன்னா தங்கத்தோட விலை வந்து இந்த வரியை வச்சு டிசைட் பண்ண முடியும். ஒரு அவுன்ஸ் விலைங்கிறது வந்து குளோபல் மார்க்கெட் ரேட்டை பொறுத்து அவங்க வந்து கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது தான். பட் அந்த குளோபல் மார்க்கெட் ரேட்டோட இன்ஃப்ளூயன்சர் என்னது? டிமாண்ட் தானே. சோ இப்போ டிமாண்ட் சப்ளை தான். இப்போ நமக்கு ஆனா இங்க சப்ளைக்கு மேலே டிமாண்ட் இருக்கு தங்கத்தை பொறுத்தளவுக்கு. அதுதான் அது வந்து குறையாத விஷயம். அதனால தான் இன்னைக்கு 55,000க்கு மேல இருந்தாலுமே டிமாண்ட் இருந்துட்டே தான் இருந்திருக்கு. அண்ட் இப்போ அது மோர் செக்யூர்டா பண்றாங்க. என்னதான் டிஜிட்டல் கோல்டு எல்லாம் கொண்டு வந்தாலுமே அதை வாங்கி போட்டு அழகு பாக்குற ஒரு சாட்டிஸ்பாக்சன்ன்றது அது வந்து மேட்ச்லெஸ்ஸா தான் இருக்கு. ஸோ அதனால அதுக்கான டிமாண்ட் இருக்கும். பட் சப்ளை ஜாஸ்தியாக கண்டிப்பா இதுக்கான ரிஃப்ளெக்ஷன் வந்து பிரைஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக தான் இதை குறைச்சிருக்காங்க. ஒரு 55,000 இருக்கு, ஒரு 50,000 வருமா? வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இதையும் தாண்டி ஒரு லார்ஜர் பெனிஃபிட் நம்ம எப்படி பாக்கணும்னா கோல்ட சார்ந்த நிறைய சிறு தொழில்கள் இருக்கு. இப்போ அவங்க விஸ்வகர்மா பட்டறைகள் எல்லாமே இப்போ அவங்களுக்கெல்லாம் ஃபீட் இல்லைன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்க ப்ராப்பர் பிசினஸ்ல இருக்கிறவங்க இதுல வந்து பாதிக்கப்பட்டுருவாங்க. இல்ல ஏன் இதை கேட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து 15% 6% குறையும் போது தங்கத்தை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் அல்லது தங்கமா வாங்கக்கூடியவர்களுக்கான பெனிஃபிட் இதுல இருக்குதுமா தாண்டி ஒரு பவுன் தங்கத்தை இன்னைக்கு வாங்கி சேர்த்து வச்சிருவோமா அப்படின்னு ஏங்கக்கூடியவர்களுக்கு ஒரு தேவை இருக்கும். கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். இப்ப அதோடைய பெனிஃபிட் வந்து வேற எங்க வரணும்? எண்ட் யூசருக்கு வரணும். எண்ட் யூசருக்கு வரணுங்கிறதுனாலதான் அங்க குறைக்கிறாங்க. பட் அது இமீடியட்டா நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாதுங்கிறது தான் நான் சொல்றேன். ஸோ இட்ஸ் லைக் இவென்ச்சுவலி கண்டிப்பா வந்து குறையும். தங்க விலை குறைக்கிறதுக்காக தான் இந்த மெஷரே வந்து கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஏன்னா கோல்ட் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து எல்லா இடத்துல இருந்து மக்கள் எல்லாருமே வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. தங்க விலை வந்து எப்பவுமே கரெக்ட். அது அந்த தேவைகளுக்கு நீங்க ஒரு ஏதாவது ஒரு விசேஷ நாள் வந்து நேரா போய் ஒரு கிராம் வாங்கிட்டு வந்துடலாம். தங்கம் குழந்தை பிறந்தா தங்க எல்லாமே 1 கிராம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்க. இன்னைக்கு ஒரு 5,000 ரூபாய் கையில இருக்கா, அப்போ 1 கிராம் அது வாங்கி விட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் ஃபீல் இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா. அப்ப அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு, நிச்சயமா வரதுக்கான வாய்ப்புகள். அடுத்த முக்கியமான விஷயம் நமக்கு இந்தியால ஒரு பெரிய கிரேவ் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா செல்போன் தாண்டி இருக்கக்கூடிய அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ், உதிரி பாகங்கள், இதுக்கான இதெல்லாம் விலையும் குறைஞ்சிருக்கு. அது மேலான இம்போர்ட் டாக்ஸ் அது வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு அது பெனிஃபிட் இருக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா பெனிஃபிட் இருக்க வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஆத்ம நிர்பர் இங்கே இண்டிஜினியஸ் மேனுஃபேக்சர் வந்து ப்ரோமோட் பண்ணது. ஆமா கண்டிப்பா கிட்டத்தட்ட அது வந்து 3 மடங்கு உயர்ந்திருக்கு. நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட 100% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அதுக்கான எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னாக்கா நம்ம அதுல வந்து நிறைய விஷயங்கள் இம்போர்ட் பண்றோம். அந்த குட்டி குட்டி சிப் அண்ட் அதெல்லாம் இப்போ காப்பர்ல கூட குறைச்சிருக்காங்க. ஏன்னா அது எல்லாமே அந்த சிப்ல வர மெட்டல்ஸ். ஸோ இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் குறையும் போது ஆப்வியஸ்லி இன்புட் மெட்டீரியல் குறையும் போது அதுக்கான விலை வந்து டெஃபினட்டா இம்பாக்ட் இருக்கும். அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ப்ரோமோட் ஆகும். அதனால நமக்கு அந்நிய செலவாணியும் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கலால் வரி வந்து 15% குறைச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம அதுல பார்க்க வேண்டியிருக்கு. இந்த செல்போன் பேஸ் பண்ணி கண்டிப்பா. அப்போ உள்ள வரக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அல்லது ஒரு 30,000 50,000 கூடிய ஒரு செல்போனுடைய விலை வந்து இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா குறையும். இதெல்லாம் இமீடியட்டா நமக்கு கண்ணுல தெரியும். உடனடியாக எஃபெக்ட் தெரியும். முதலீட்டாளர்களுக்கு நிறைய ஃபேன்சியான ஐட்டம்ஸ் நிறைய இதில் நம்ம பார்க்கணும். ஏஞ்சல் டாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்னு ரத்து பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பெனிஃபிட் ஆகுது உங்களுக்கு? ஸோ இப்போ இது வந்து நீங்க முதலீட்டாளர்கள் அப்படின்னு பாக்குறீங்க, நான் வந்து ரிசீவிங் எண்ட்லன்னு பாக்குறேன். நம்மளுடைய கண்ணோட்டம். ஸோ இப்போ முதலீட்டாளர்களுக்கு ஏன் இந்த பெனிஃபிட்டை கொடுக்கணும்? இப்போ நம்ம வந்து இங்க சாமானிய மக்களுக்கு தக்காளி வெங்காயம் வாங்க முடியல, தங்க முடியலன்னு இவ்வளோ நம்ம வந்து அழுதுட்டு இருக்கோம். இது வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க, யாருக்கோ ஒருத்தருக்கு இல்லை. ஆக்சுவலா இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா கடந்த ஆண்டு பார்த்தோம்னா ஒரு $30 மில்லியன் $29 மில்லியன் தான் ஆக்சுவலி இந்தியாவை விட்டு வெளில போச்சு. இந்த வருஷம் கிட்டத்தட்ட $44 மில்லியன் இந்தியா விட்டு வெளில போயிடுச்சு FDI. சோ இப்போ இத வந்து நம்ம 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் பணம் போட்டிருந்தாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் பிசினஸஸ்லயே போட்டிருந்தாங்க, நிறைய ப்ராஃபிட்ஸ் எடுத்துட்டு வெளில போனாங்க. அண்ட் போன பணம் திரும்பி வரணும்ல நமக்கு. ஏன்னா இப்ப நமக்கு வந்து ஹியூஜா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை. ஏன்னா நம்ம ஒரு சைடு ஸ்கில் டெவலப்மெண்ட் பேசிட்டு இருக்கோம், மேனுஃபேக்சரிங். இந்த 9 அம்சத்துல 2 முக்கியமான அம்சம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங். சோ இப்போ இந்த 2 விஷயமும் தான். ஏன்னா நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலாம், இன்னோவேட் பண்ணலாம், என்ன பண்ணாலுமே இம்பார்ட்டன்டா இந்த யங் பாப்புலேஷன், இந்த டெமோகிராபிக் டிவிடெண்டை வந்து நம்ம கேபிட்டலைஸ் பண்ணலைன்னா
மற்றது எதுவுமே பெரிய எஃபெக்ட் இருக்க வாய்ப்பில்லை. ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டும் வரணும், எழுந்து வரணும், இதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரணும் அப்படின்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹியூஜா வேணும். நம்மளால மட்டுமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வர முடியாது. மீன்ஸ் நம்மளனா கவர்மெண்டால மட்டுமே கொண்டு வர முடியாது. ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வந்து தான் ஆகணும். ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்பொழுது முன்னாடி எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, இப்போ இந்தியால இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருந்தது அண்ட் நம்மளுடைய ப்ராஃபிட்டும் வந்து ஓரளவுக்கு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதனால அவங்களுக்கு வந்து அங்க வச்சிருந்தாங்கன்னா 0% இன்ட்ரெஸ்ட். அதுக்கு நம்ம இங்க போட்டு வைக்கலாம். இப்போ ஒரு சாதாரண நபருக்கு ஒரு ஷேரை பத்தியோ அல்லது மற்ற இந்த மியூச்சுவல் ஃபண்டை பத்தி தெரியாதவர்கள் வந்து ஏஞ்சல் டாக்ஸ்னா என்னன்னு தெரிய போறது கிடையாது. அந்த ஏஞ்சல் வரி விதிப்பு முறையில் ஒரு யார் ஷேர் ஹோல்டரோ அல்லது இன்வெஸ்டரோ அவங்களுக்கான பெனிஃபிட் தான் அதில் இருக்க போகுது. இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு வெளிநாட்டு வருமானத்தை உள்ள கொண்டு வந்துட முடியுமா அதில்? நிச்சயமா. இப்போ வெளிநாட்டுக்கு இதுல வந்து இன்னோவேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு பாருங்க. இப்போ நீங்க வந்து ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க, பயங்கர நாவல் ஐடியா. பட் உங்க அப்பாவோ யாருமே உங்க ஃபேமிலியில பிசினஸ் கிடையாது, உங்களுக்கு பெரிய அளவுல சொத்தும் கிடையாது. நீங்க வந்து ஒரு ஐடியா மட்டும் நீங்க கிரியேட்டிவா வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க நேரா இப்போ ஐஐடி இன்குபேஷன் சென்டர் ஆர் எனி அதர் இன்குபேஷன் சென்டர் நீங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியாவை நீங்க ப்ரொபோஸ் பண்றீங்க. உங்களை வந்து மென்டர் பண்ணி ஒரு 3 வருஷம் உங்களை வந்து சஸ்டெயின் பண்ண வச்சிருவாங்க. இப்போ முத்ரா லோன் எல்லாம் அதுவுமே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் வரைக்கும். ஸோ இந்த மாதிரி கொலேட்ரல் ஃப்ரீ லோன்ஸ், சப்போர்ட், அப்ரூவல் எல்லாமே கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் பண்ணி ஒரு 3 வருஷம் நீங்க ஒரு சாலிடா கொண்டு வந்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் என்னது? இப்போ நம்ம பிளிப்கார்ட் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பாக்குறோம். இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து இவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இப்போ நீங்க ஒரு 3 வருஷம் சஸ்டெயின் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஷேருடைய விலை 100 ரூபாய். பட் இப்போ 100 ரூபாய்க்கு தான் நீங்க விற்க போறீங்களா? இல்ல. ஏன்னா நீங்க உங்களுடைய ஐடியா, உங்களோட பிரெயின் சைல்டு, நீங்க 3 வருஷம் அதுக்கான உழைப்பை போட்டிருக்கீங்க. இதே 100 ரூபாய்க்கு நம்ம விற்க மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த ஐடியா இந்த எக்ஸ்ட்ரா நீ பணத்தை போடுறதுனால இது பல மடங்கு வளரும். அப்ப அதோட பெனிஃபிட் எனக்கு வரணும்ல, நான் ஸ்டார்ட் பண்ணது போது. ஸோ இப்போ அந்த மாதிரி வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 100 ரூபாய் ஷேரை ஒரு 3000 ரூபாய் கொடுத்து வாங்குவாங்க. ஸோ 100 ரூபாய் தான் ஆக்சுவல் ஃபேர் வேல்யூ. 2900 ரூபாய் அவருக்கு. ஸோ இப்போ அந்த 2900 ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரது வந்து அந்த ஷேரோடைய ஃபேர் வேல்யூக்கு மேலே என்ன வருதோ அதுக்கு வந்து ஒரு ஏஞ்சல் டாக்ஸ்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள். ஆக்சுவலி ஏஞ்சல் டாக்ஸ்னு மட்டும் தான் இப்போ எவேட் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க எனக்கு ஒரு நிலம் கொடுக்குறீங்க, உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. பட் நீங்க ஒரு நிலம் எனக்கு கிஃப்டா கொடுக்குறீங்கன்னா அது வந்து இந்த டாக்ஸ்ல வரும். ஏன்னா அது வந்து ஃபேர் வேல்யூக்கு மீறி எனக்கு ஓசில கிடைக்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ அந்த அன்ஃபேரா வர அமௌண்ட் வந்து ஏஞ்சல் டாக்ஸ்னு கொண்டு வந்தாங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு மீறி உங்களுக்கு கிடைக்கிற விஷயம், அதனால உங்களுடைய வருமானம் அப்படின்னு அதை பார்த்தாங்க. பட் இப்ப எப்படி கொண்டு வராங்கன்னா, நீங்க பிரீமியம் வாங்குறீங்கன்னா வாங்கிக்கோங்க. So angel tax is completely removed. So நீங்க உங்களுடைய வேல்யூவேஷனை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த வேல்யூவேஷனை சுத்தி அதுதான் கேக்குறேன். இப்போ அது வந்து மேல வந்து ஒரு முதலீட்டாளர்களுக்கான ஒரு பெனிஃபிட்டா ஆயிட்டே போகுமா போகாதா அப்படிங்கறது. முதலீட்டாளர்களுக்கு நீங்க பெனிஃபிட் கொடுக்கலன்னா நம்மளுக்கு இங்க பணமே வராதே. இப்போ நமக்கு மேனுஃபேக்சரிங்ல நம்ம இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். மேனுஃபேக்சரிங் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்தாதான் பண்ண முடியும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றவங்களுக்கே இப்போ என்ன இன்சென்டிவ்? இப்போ என்கிட்ட வந்து $1 million இருக்கு, நான் வந்து யூஎஸ்லயோ கனடாலயோ இருக்கேன்னா, முன்னாடி எனக்கு வந்து மற்ற இடத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸே கிடையாது, ரொம்ப கம்மி. சோ இப்ப நான் வந்து இங்க நீங்க 5% கொடுத்தா கூட எனக்கு பாசிட்டிவ்னு நான் வந்து இந்தியால போட்டேன். அடுத்த இன்சென்டிவ் என்ன? லேபர் ஃபோர்ஸ். இப்போ எனக்கு பக்கத்துல பிலிப்பைன்ஸ்லயும் இந்தோனேஷியாலயும் நல்லாவே பிரமாதமாவே லேபர் ஃபோர்ஸ் கிடைக்குது. அப்ப நான் ஏன் இந்தியாவை சூஸ் பண்ணணும்? கண்டிப்பா. நான் ஏன் இந்தியாவை சூஸ் பண்ணணும்? அப்போ அப்படின்னா எனக்கு இந்த டாக்ஸ் ரிபேட் பண்ணா ஏதாவது இன்சென்டிவ்ஸ் இருந்தா மட்டும் தான் இந்தியாவை தேடி வருவாங்க. அண்ட் நம்ம அதை கொடுத்தா மட்டும் தான் நம்மளுடைய எம்ப்ளாய்மென்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ண முடியும். அதனால அது காலத்தின் கட்டாயம்னு சொல்லலாம். ஓகே, அப்படியும் சொல்லலாம். அந்த ஃபாரின் கம்பெனிஸ்க்கு வந்து 40%ல இருந்து 30% அதான் உங்களுடைய அடுத்த கேள்வியா இருக்கும். சோ அது வந்து ஏன்னா இப்ப டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்ஸ்னு இருக்கு. இப்ப நமக்கு இந்திய நாடு மத்த எல்லா நாடுகளுக்கும் யாரோட எல்லாம் நம்ம வந்து டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் வச்சிருக்கோமோ அவங்களோட இப்ப நம்ம சேலரி எடுத்துக்கலாம். நீங்க இங்க இருந்து அமெரிக்கால போய் இந்த டெபுடேஷன்ல வேலை பண்றாங்க. சோ இப்ப அவங்க வந்து இங்கேயும் டாக்ஸ் கட்டணும், அங்கேயும் டாக்ஸ் கட்டணுமா? கட்ட வேண்டாம். சோ டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். சோ அந்த அக்ரிமெண்ட்ல ஒரு கிளாஸ் என்ன இருக்குன்னா, ஸ்டாண்டர்டா இது யுஎன் மாடல் கன்வென்ஷன் சொல்லுவோம். சோ என்னன்னா, நீங்க உங்க நாட்டு பிரஜைகளை ட்ரீட் பண்ற மாதிரி தான் நீங்க எங்களையும் ட்ரீட் பண்ணணும், டிஸ்பாரிட்டி இருக்க கூடாது அப்படிங்கிறது அதுல இருக்கிற ஒரு கிளாஸ். பட் நம்ம இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, இந்திய நாட்டுக்கு வந்து நம்மளுக்குன்னா நம்ம 30, 25, 22 அந்த மாதிரியான பல இது ரேட்ஸ்ல கொண்டு வந்திருந்தோம். இப்போ ஃபாரின் கம்பெனிஸ்க்கு ஃபாரின் சப்சிடிஸ்னா 40% அவங்களை வந்து டாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதை வந்து பாரிட்டில கொண்டு வந்துட்டாங்க. அவங்களையும் 30%ல கொண்டு வந்துட்டாங்க. 35. ஓகே. சோ இப்போ இங்க இருக்கவங்களுக்கும் வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு எந்த விதமான டிஃபரன்சஸும் இருக்காது அப்படி இருக்குதான் டெஃபினட்டா. பட் அட்லீஸ்ட் லைக் ஒரு இன்சென்டிவ் கொடுத்துட்டாங்க. 40 இல்ல
35 ஒரு 5% ரிடக்ஷன் கொடுத்தாங்க. அது அகைன் இஸ் an incentive to come here. பட் இப்போ நான் ஒரு இன்வெஸ்டரா இருக்கேன் அல்லது ஒரு பெரிய ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னா, நான் வந்து எந்த பெனிஃபிட்டுமே இல்லாம ஒரு 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 செட் ஆஃப் யூத்தை கூட்டிட்டு உட்காந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கவங்களுக்கான ஒரு பெனிஃபிட் இருக்குமா? ஒரு அந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது. இப்போ அதான் சிஎஸ்ஆர்ல உங்களை மைனஸ் பண்ண சொல்றாங்கல்ல. இப்போ சிஎஸ்ஆர்ல நான் என்ன பண்ணணும்? இன்னொரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும். அப்புறம் அந்த இல்ல வேற ஏதாவது ஒரு இருக்கிற ட்ரஸ்ட்டுக்கு நான் கொடுக்கணும். எந்த அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நான் கொடுக்கணும். இப்போ அதுக்கு பதிலா எனக்கு கண்டிப்பா ஒர்க் ஃபோர்ஸ் தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நான் எவ்வளவு பெரிய கார்பரேட்டா இருந்தாலுமே ஆனா இப்போ நீங்க பெரிய ஹியூஜ் லே ஆஃப்ஸ் போயிட்டே இருக்கா இல்லைங்களா? அப்ப இந்த ஹியூஜ் இப்போ ஆல்ரெடி ட்ரெயின்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் பாப்புலேஷன் இருக்காங்க, யூத் பாப்புலேஷன் அல்லது ஒரு மிடில் ஏஜ் பாப்புலேஷன் இருக்காங்க. இப்போ புதுசா வந்து படிச்சு வந்துகிட்டே இருக்காங்க. நீங்க ஹையர் எஜுகேஷன் வேல்யூஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது வராங்க. இவங்க ஆல்ரெடி இருக்காங்க. இங்க இருந்து லே ஆஃப் பண்ணப்பட்டவங்க இருக்காங்க. மறுபடியும் உள்ள வராங்க. ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கும் இல்லையா? அதுல சோ இது லே ஆஃப்னு போது நீங்க சாஃப்ட்வேர் அண்ட் பேங்க்ஸ்ல எல்லாத்தையும் நான் லே ஆஃப் ஜெனரலா மேஜரா சொல்றேன். நடந்துச்சு ஆக்சுவலி. ஒரு மத்த பெரிய வால்யூம் ஐடி செக்டர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வால்யூம் அதான் இப்போ நடந்துருக்கு. ஐடி செக்டர் அண்ட் நம்ம சில பிரைவேட் வங்கி நிறுவனங்கள்ல நடந்ததுதான். பட் ஆமா. மத்த இடத்துல பெரிய அளவுல இந்த லே ஆஃப்ன்ற விஷயங்கள் நம்ம கேள்விப்பட மாட்டோம். ம். அண்ட் இது நீங்க லே ஆஃப்னு MSME நம்ம வந்து சொல்லலாம். வேலையை விட்டு வெளியே சொல்றாங்க. அவ்வளவுதான் நம்ம உண்மையை இல்ல இது சொல்லணும். வேலையை விட்டு வெளில போக சொல்றதுமே நீங்க ஒரு எம்எஸ்எம்இ நிறுவனத்திலயோ எங்கேயுமே வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா அழகா வந்து அவங்க ரீஆர்க் பண்ணிடுவாங்க. ம். இப்போ நம்ம அந்த என்ன சொல்ல ஒரு ஒரு ஹியூமன் டச் இருக்கும்ல. ம். இப்போ நம்ம இவ்வளோ வருஷம் நம்ம கூட இருந்திருக்காங்க, திடீர்னு எப்படி அவங்கள வேலை விட்டு போக சொல்றது? அது வந்து கார்பரேட்ஸ்ல பண்ண முடியும். இப்போ சாஃப்ட்வேர் வந்து இல்ல கம்ப்ளீட்டா சர்வீஸ் டிப் ஆச்சு. செக்டர்லயுமே அது மாதிரி டெவலப் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸ்ல நம்ம நிறைய பார்க்குறோமே. அதே மாதிரி இப்போ growth ஆயிட்டு இருக்கக்கூடிய பல செக்டர்ஸ் இப்போ வந்து ஜாப் ஒர்க்லயோ அல்லது மற்ற செக்டர்ஸ்லயோ இதே பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்கில் பேஸ்டு செக்டர்ஸ்லயும் நிறைய பேர் இந்த மாதிரி லே ஆஃப் நடக்குது. அதுதான் சொல்றேன். இல்ல அதான் லே ஆஃப்ன்றது ஒரு கார்ப்பரேட் செக்டர்ல உங்களுக்கு டாப்ல பிசினஸ் இல்லைன்னா, எனக்கே பிசினஸ் இல்லைன்னா நான் உங்களை வேலைக்கு வச்சு என்ன பண்ண போறேன்? ஓகே. இப்போ அந்த அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இண்டஸ்ட்ரியே டவுன் ஆகும்போது அது எல்லாரையும் மீறின ஒரு விஷயம். ம். ஸோ இப்போ சாஃப்ட்வேர் வந்து இப்போ டிப் ஆச்சு, இனிமே வந்து நெக்ஸ்ட் க்ரோ ஆகுன்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். ஏஐ வந்தாலும் ஏஐ வந்து இட் வில் ஒன்லி ஹெல்ப் யூ. இன்னும் கொஞ்சம் பெட்டரா திங்க் பண்றதுக்கு, பெட்டரா அனலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி அதை ஆக்மெண்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. ம். ஸோ வேலை வாய்ப்புகள் டெஃபினட்டா உருவாக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த அது அதை நோக்கி தான் இவங்களுடைய எல்லா முயற்சியுமே இருக்கு. ரைட். அது போய் இப்போ நான் ஒரு ஒரு இன்வெஸ்டரா அல்லது ஒரு பெரிய கம்பெனியோட ஓனரா இந்த சிஎஸ்ஆர்ல நான் அந்த பெனிஃபிட் எடுத்துக்க முடியும். ஒரு லேர்ன் பண்ண முடியும். கண்டிப்பா. யூத் டெவலப்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் இப்போ ஒரு லேமன் ஆன் த ரோடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்ல என்ன ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு அப்படின்னு ஆப்போசிட் பார்ட்டிஸ் வந்து ஒரு ஆஸ் அன் எக்கானமிஸ்டா நீங்க எப்படி பாக்குறீங்க இது? இப்போ லேமன் அப்படின்னா நம்ம அகைன் அந்த குறுகிய வட்டத்துல பார்த்தோம்னா என்னுடைய இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட் எனக்கு என்ன அவ்வளவுதான் வந்து வரும். ஓகே. இப்போ இதை தாண்டி இல்ல அதை நம்ம தாண்டி வந்து நான் அதை கேட்குறேன். கொஞ்சம் முன்னாடி நீங்க கூட சொன்னீங்க 100 ரூபாய் இன்னைக்கு ஒரு கிலோ தக்காளி, 2 கிலோ வெங்காயம் 100 ரூபாய் அப்படின்னா தக்காளியும் வெங்காயம் உருளைக்கிழங்கும் இல்லாம நம்ம சமைக்கவே முடியாது. கரெக்ட். இது இல்லாம 100 ரூபாய் வாங்குற அளவுக்கு என்னுடைய வருமான வரி இருக்கு, வருமான திறன் இருக்கா? நான் வந்து என்னோட ஸ்கில்ல பேஸ் பண்ணி சொல்ல, என்னுடைய வருமானம் ஈட்டக்கூடிய கரெக்ட். நிலை இருக்கா அப்படிங்கிறதுக்கு இல்ல, அதுக்கு என்ன இருக்கு? ஸோ இப்போ அதுக்கு தான் இவங்க வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கோவிட் போது கூட நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நிறைய நமக்கு வந்து இந்த மன்ரேகா போன்ற திட்டங்கள்ல எவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியல. பட் அதுவும் ஸ்கீம்ஸ் மன்ரேகாலையும் அதுக்கு வந்து இதுல அவங்க எதுவும் இன்வெஸ்ட் எந்த பண்ணிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்ல இல்லைன்னு மன்ரேகால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இந்த வாட்டியும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்கீம். பட் அஃப்கோர்ஸ் லைக் அது ஸ்பெஷலாக அனௌன்ஸ் பண்ணல. பட் அது தவிர இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்பொழுது நமக்கு வேற எங்கிருந்து வரும் ஒர்க் ஃபோர்ஸ்? ஸோ அந்த அடித்தட்ட மக்கள் லேபர் தான் வந்து என்கேஜ் பண்ண போறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிஜமாவே ரியாலிட்டியில டிரான்ஸ்லேட் ஆகும் பொழுது கண்டிப்பா அதுக்கான பெனிஃபிட் இருக்கும். இப்போ ரோடு வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு 40,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஆக்சுவலி 90,000 கிலோமீட்டர்ஸ் தான் இருந்தது. இன்னைக்கு வந்து 1.5 lakhs கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த டச்சிங் த லாஸ்ட் மைல் இப்போ நம்ம வந்து கங்கா கிராஸ் பிரிட்ஜ் அண்ட் அந்த காசி விஸ்வநாதர் டெம்பிள் இது எல்லாமே. அண்ட் இதுலயும் என்னன்னா நார்த் இருக்கிற எம்ப்ளாயீஸ் நிறைய வந்து இங்க தமிழ்நாட்டுல எஸ்பெஷலி நம்ம எங்க பார்த்தாலும் வந்து அதர் ஸ்டேட் எம்ப்ளாயீஸ் தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இது வந்து எய்தர் நம்ம ஆளுங்க வேலை பண்றது இல்லையா இல்ல வந்து அவங்க பெட்டர் காஸ்ட் அண்ட் பெட்டர் எஃபெக்டிவா ஒர்க் பண்றாங்களான்றது நல்லா தெரியும். ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு லேபர்ஸ் இங்க நிறைய இருக்கு. நமக்கு வந்து இங்க தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு பெரும்பாலான வந்து ஸ்கில்டு லேபர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த செமி ஸ்கில்டு லேபர்ஸை வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கான அந்த வேஜ் போகுது அப்படின்னா
ஸ்கில்டு லேபர்ஸோடைய ஹாஃப் த ரேட்ல வந்து இங்க செமி ஸ்கில்டும் அன்ஸ்கில்டு லேபர்ஸும் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இங்க இருக்கவங்களுக்கான தேவைகள் என்ன இருக்கு இப்போ அப்படிங்கிறது அதுக்கு தான் வந்து ஆக்சுவலி நார்த்ல அந்த இண்டஸ்ட்ரியல் ஹப்பை வந்து கிரியேட் பண்றாங்க அண்ட் ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க அது வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட்டாக அங்கே ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ அது அங்கே பண்ண ஆரம்பிச்சதுன்னா இப்போ இங்கே வந்து 10 மாதம் வேலை செஞ்சு 2 மாதம் லீவ் எடுத்துட்டு போறவங்க மேபி இனிமேல் வரமாட்டாங்களா இருக்கும். வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதுக்கான வேலை வாய்ப்பு. இது இன்டெரக்டாக தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஒரே ஒரு பெனிஃபிட்டாக நான் பார்க்குறேன் அப்பார்ட் ஃப்ரம் த ஜென்ரல் ஸ்கீம்ஸ் விச் ஆர் தேர். ரைட் ரைட். ரொம்ப நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.